நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. திருமதி ரஷ்மி சித்தார்த் தேவடே அவர்களே, திரு இரா தேவேந்திரன் மண்டல இணையமைச்சர் வேலைவாய்ப்பு அவர்களே, சிறப்பு வாழ்த்தை வழங்கவிருக்கின்ற ஐயா திரு ரா பிரேராஜ் 12வது மண்டல குழு தலைவர் அவர்களே, திரு எம் கிருஷ்ணமூர்த்தி 10வது மண்டல குழு தலைவர் அவர்களே, மாவட்ட உறுப்பினர்கள் திரு எம் ஸ்ரீதரன், திரு பி சுப்பிரமணியம், திரு ரா மோகன்குமார் அவர்களே, திரு கல்லூரிகள் அவர்களே, நன்றி உரையாற்ற வருகின்ற மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் துணை இயக்குநர் மா மகேஷ் அவர்களே, அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள், மாணவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக வரவேற்கிறேன். இந்த கடந்த 4 ஆண்டுகளிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,40,000 பேருக்கு மேலே தனியார் துறையில் மட்டுமே இந்த அரசு பொருட்களுக்கு வேலைவாய்ப்பினை பெற்றுத் தந்திருக்கின்றது. இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. இதில் நான் குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும்னா, இங்கே சென்னையை பொறுத்தவரையில் இது மாநிலங்களுக்கு அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடக்கின்ற 4வது மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம். இதுவரைக்கும் எந்த வகையிலுமே சென்னையில் அமைச்சர் அவருடைய ஒரே அவருடைய அந்த ஆர்வம் இளைஞர்களுக்கு அவர் வேலை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் எங்களுக்கு அளித்து வருகின்ற அந்த ஆதரவு தான் எனக்கு சொல்ல வேண்டும். மற்ற மாவட்டங்கள்லாம் 2-3 தான் நாம் இருக்கோம். ஆனால் ஒரே தொகுதியில் நம்ம அந்த இதிலே கிட்டத்தட்ட 4வது இந்த வேலைவாய்ப்பு முகாம் நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். ஸோ இதற்கு ஆதரவு அளித்து வருகின்ற அனைத்து நிர்வாகத்தினர் அனைவருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 257 நிறுவனங்களில் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை என்னிடத்தில் தந்தார். அந்த பட்டியலை படித்து பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக எம்ஆர்எல், எம்ஆர்எஃப், எல்ஐசி, டெக் மகேந்திரா, டிஐ சைக்கிள்ஸ், டிவிஎஸ் சுந்தரம், வேவ்ஸ் இந்தியா, பொதுவாக ஒரு புதிய சுந்தர கம்பெனியிலையோ மகேந்திராலையோ இல்லை ஒரு உள்நாட்டு கம்பெனியிலையோ நாம யாராவது தனியாக வேலை பெற வேண்டி போய் விண்ணப்பித்து அங்கே மக்களையும் அவங்க எளிதாக அனுப்பிவிட முடியாது. பாதுகாப்பு அதையும் கடந்து அங்க வேலை ராஜ்யத்தாலுமே கூட நமக்கு வேலை வாங்குறதுக்கு பெரிய கஷ்டம். என்னதான் தனியாக தனிப்பட்ட வகையில் முயற்சி எடுத்தாலும் அவர்களுக்கு தேவை இருந்தாலும் கூட அறிமுகம் இல்லாதவர்களை வேலையில் எடுத்துக் கொள்வதற்கு தயக்கம் காட்டுவார். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல இந்த முகாமில் பங்கேற்றிருக்கிற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு பாராட்டப்படுகின்ற நிறுவனங்கள். இங்கே 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்களிலிருந்து எத்தனை வேலை வாய்ப்புகள் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் கிடைக்கவிருக்கிறோம், எவ்வளவு சம்பளம், எவ்வளவு கல்விகள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நீண்ட பட்டியல் இங்கே ஒரு பெரிய பேனலாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 320 மரங்களை பசுமை சேவைக்கு சார்ந்திருக்கிறோம். நாங்கள் இந்த மரங்கள் நடும் பணியினை பசுமை சேவை அமைப்பின் சார்பில் கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டிருந்தாலும்